தஞ்சை பாபநாசம் தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நிறைமாத கர்ப்பிணியான அனிஷ் பாத்திமா மீது தாக்குதல் என புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். காதர் ஹுசைன், என்ன நடந்தது அங்கே? சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இன்று காலை முதலே தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் உள்ள அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்களது ஆதரவாளர்களுடன் ஒவ்வொரு பூத்தாக சென்று பார்ப்பது வழக்கம். அதில் இன்று மாலை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாபநாசம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனிஷ் பாத்திமா தனது ஆதரவாளர்களுடன் அம்மாப்பேட்டை அருகே உள்ள உக்கடை பள்ளிக்கு சென்றபோது அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் என்ன அப்படி என்பது குறித்து அவர்களுடைய கணவர் நம்மள்ட்ட இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவர் தாக்குதல் நடத்தப்பட்டு படுகாயமடைந்து தற்பொழுது அவர் தஞ்சை அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவர் நிறைமாத கர்ப்பிணி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தான் அவர் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய கணவர் இருக்கார், அவங்கள்ட்ட கேட்போம். சார், இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, அவங்க என்ன நடந்துச்சு சுருக்கமாக சொல்லுங்கள். இல்லை, ஒவ்வொரு பூத்துக்கும் நம்ம போய் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி போகும்போது அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய உக்கடைங்கிற கிராமத்தில் நடுநிலை பள்ளியில் போகும்போது அங்கே ஒரு திமுக நபர் விஜயகுமார்ங்கிற ஒரு வழக்கறிஞர் பேட்ஜ் போட்டிருக்காரு. திமுகனுடைய பேட்ஜ் போட்டுட்டு உள்ளே நிற்கிறார். அப்போ நாங்கள் காவல் அதிகாரிகிட்ட என்ன சொல்கிறோம்னா, எங்களை துண்டை கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொன்னீங்க, வேறு யாருமே துண்டம் போடலை, இவர் மட்டும் எப்படி பேட்ஜ் போட்டுட்டு உள்ளே நிற்கிறார், வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துல பேட்ஜோட நிற்கிறார். அதை நாங்கள் கேட்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு, எங்ககிட்ட சண்டைக்கு வர்றாரு. சண்டைக்கு வந்தாலும் நாங்கள் உங்கள்கிட்ட பேசலை, நாங்கள் காவல் அதிகாரிகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு காவல் அதிகாரி அவங்க என்ன பண்ணாங்க, வெளியில் போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் உள்ளே உட்காந்தோன்னே இவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுங்கன்னாங்க. காவல் அதிகாரி எழுதி கொடுத்துட்டு இருக்கும்போது கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு 200 பேரை ஃபோன் அடித்து வர சொல்லி காவலர் தடுக்கும் போதும் குடிபோதையில் செவுரேறி பாஞ்சு அப்பயே சொல்கிறேன், அவங்க கன்சீவாக இருக்காங்க வேட்பாளர், யாரும் கிட்ட வராதிங்கும் போது என்னையை தாக்குறாங்க. என் கட்சிக்காரங்க 2 பேருக்கு அவங்களுக்கு நல்ல அடி. அதுக்கப்புறம் நான் வேட்பாளர் வயிற்றில் அடிப்பட்ட உடனே அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது. உடனே நான் கொண்டு போய் சேரில் உட்கார வைக்கிறேன். அப்பயும் விடாமல் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுகவினுடைய நகர செயலாளர் சுரேஷுங்கிறவர் பாஞ்சு அடிக்க வர்றாரு. இப்போ என்ன ஆச்சு அவங்களுக்கு, இங்கே ஏன் கொண்டு வந்திருக்கீங்க? இல்லை, அவங்களுக்கு வயிற்றில் அடிபட்டிருக்கு, உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, அப்சர்வேஷனில் இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அட்மிஷன் போட்டிருக்கோம். அதாவது ஒவ்வொரு பூத்தாக செல்லும் போது தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே அனிஷ் பாத்திமா மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலைமையில் அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக உடனடியாக தஞ்சை அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு தற்பொழுது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர் நிறைமாத கர்ப்பிணி என்பது குறிப்பிடத்தக்கது. வேதவள்ளி, காவல்துறை அதிகாரிகள் கிட்ட பேச முடிஞ்சதா காதர் ஹுசைன்? அவங்க ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்காங்களா? இதுவரை பேச முடியவில்லை. ஏன்னா தற்பொழுதுதான் இந்த சம்பவம் நடைபெற்று உடனடியாக மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். இனிமேல் தான் காவல்துறை அதிகாரிகள் என்ன நடந்தது என்பது குறித்து அந்த வேட்பாளரிடம் தங்களுடைய வழக்கு பதிவு செய்து முறையாக விசாரணை நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறதா? அதாவது இவர்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தாக்குதல் நடத்தியது திமுகவினர் என கூறுகிறார்கள். இருந்த பொழுதிலும் காவல்துறையினர் முறையாக விசாரணை நடத்தி யார் தாக்குதல் நடத்தினார்கள் என்ன என்பது குறித்து முறையாக விசாரணை நடத்தினால் மட்டுமே யார் தாக்குதல் நடத்தினார்கள், எதற்காக தாக்குதல் நடத்தினார்கள் என்பது எல்லாம் தெரிய வரும். இந்த நிலைமையில தான் அவர் தற்பொழுது அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் தற்பொழுது முதல்கட்ட சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தஞ்சையில் நாம் தமிழர் வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக புகார் கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி காதர் ஹுசைன்.